தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. ஏடி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சிவா தான் அயலியுடைய லவ்வர் அப்படின்றத இந்திரா தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அதை அயலி மறுப்பு தெரிவிக்கலை, சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே கபிலன் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா வர்மா அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் ஒரு பக்கம் நடக்க போகுது, இன்னொரு பக்கம் அந்த அசைன்மெண்ட்டையும் செய்து முடிக்கணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற குழப்பத்தில் கபிலன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஸோ இப்போ கபிலனோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ரித்திகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அப்போது ரித்திகாவுக்கு கபிலன் கால் பண்ணி வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. கபிலனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் கபிலன் அண்ட் ரித்திகா இவங்க 2 பேரும் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அயலி வந்தவங்க எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்த இந்திரா அயலி எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஜமுனா கிட்டேயும் செல்லம்மா கிட்டேயும் கேட்குறாங்க. அயலி அப்படி தான் வந்தவங்களை கவனிக்கிறதுல அவளை அடிச்சுக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்திராவுக்கு சந்தேகம் வருது. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்ட்டும் அயலியை எதுக்காக இவங்க இப்படி நடத்தணும் அப்படின்ற மாதிரியும் இந்திராவுக்கு சந்தேகம் வருது. ஸோ இதை பார்த்த ஜமுனாவும் செல்லம்மாவும் அயலியை அங்கேருந்து அனுப்புறதுக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு மாப்பிள்ளையோட ரூமுக்கு அங்கே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அயலி நேராக கபிலனோட ரூமுக்கு வராங்க. வெளியில் நின்று கதவை தட்ட கபிலன் நீங்கள் ரித்திகா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அயலியோடைய ஜீஃப் கால் பண்ணுறாங்க. அயலியோடைய ஃபோன் ரூமில் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. அந்த ஃபோனை யாருமே அட்டன் பண்ணலை. ஸோ அது வழியாக வந்தால் அம்மு அக்காவுடைய ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து கொண்டு போய் அயலிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஜூஸ் ட்ரேயை எங்கள் அம்மு வாங்கிக்கிறாங்க. ஸோ கபிலன் கதவை திறந்து பார்க்குறாரு. அம்மு தான் நின்றுட்டுருக்காங்க. நீ இந்த வேலையெல்லாம் பார்ப்பியா அப்படின்னு சொல்லி அம்முவை கலாய்க்க, இன்னொரு பக்கம் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அயலி வேகமாக போகிறாங்க. அப்போது அயலி அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் வர்மா ஸ்கூலில் பாம்பு வைக்க போகிற விஷயத்தை பற்றி லெட்ரு மூலமாக தெரிவித்த விஷயத்தை அயலிக்கிட்ட சொல்கிறாங்க. அயலி ஆனாலும் இது நம்பலை. பாம்பு வைக்கிறவன் எதுக்காக நம்மக்கிட்ட இன்ஃபார்மாலிட்டி வைக்கணும், இது ஏதோ ஃபேக் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அயலிக்கு அதில் சின்ன சந்தேகமும் இருக்குது. இருந்தாலும் இது பொய்ன்னு நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது, உண்மை என்ன நம்ம உடனே கண்டுபிடிக்கணும்னு அயலி சொல்ல, நம்மளுக்கு கிடச்சிருக்க ட்ரம்ப் கார்டு அந்த மிஸ்டர் எக்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் சொல்ல, அயலியும் எப்படி அந்த மிஸ்டர் எக்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு இங்கே கேட்கும்போது ஏற்கனவே ஆண்டனியை போட்டு தள்ளிட்டோம். அப்படி இருக்கும்போது வர்மாவுடைய லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே இப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ் தான். ஸோ அந்த மிஸ்டர் எக்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இது உண்மையாக பொய்யான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலான்னு அயலிக்கிட்ட சொல்ல, அயலியும் அடுத்த செகண்ட் இந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது இந்திராவுக்கு தான் கால் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே அயலி ஒரு பக்கம் ஃபோனில் பேச, இவ எதுக்காக நம்மளுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இந்திராவும் ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. ஸோ எதிரெதிரே தான் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இங்கே சின்ன குழந்தைங்களுக்கு போதைப் பொருள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை பாழாக்குற உன் தம்பியை ஆதாரத்தோடு நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே அயலி இந்திராவுக்கு எச்சரிக்கை கொடுக்கும்போது ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கணும், அந்த இடத்துல எதிர்த்து சவால் விடுற மாதிரி இந்திரா ஒரு பக்கம் பேச, கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் குரல் ஒசத்தும் போது அப்போ தான் திரும்பி பார்த்துப்பாங்க. ஸோ இங்கே ஆஃபீஸ் கால் அப்படின்ட்டு இந்திரா ஒரு பக்கமும் ஸ்கூல்லேருந்து ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அயலி ஒரு பக்கமும் அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்த ஜமுனாவும் செல்லம்மாவும் சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை அயலி தான் இந்திராவுக்கு கால் பண்ணியிருப்பாங்களோ, அப்படி கால் பண்ணியிருந்தா என்ன விஷயத்தை பற்றி அயலி இந்திரா கிட்டே பேசியிருப்பா, ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற விஷயமா பேசியிருப்பாளோ. சரி, அயலிக்கிட்டே நேரடியாக விசாரிக்கலான்னு அங்கேருந்து போகிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.